வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. நம்ம இன்றைக்கி 2 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று மாயமான மாயா வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விசித்ரா மேடத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆடியன்ஸுக்கும் கண்டஸ்டன்ட்ஸுக்கும் வந்து மாயா வந்து அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம நடந்துக்கணும்னு யூடியூபர்ஸ்க்கும் இதில் அவங்க ஒரு லைன் ஒன்று இணைச்சி பேசியிருக்காங்க. இவங்கக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் எப்படி பேசணும். இவங்களோட அட்வைஸை ரொம்ப நம்மலாம் கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து சும்மாவே ஃபேக் அலிகேட் பண்ணி பிரதீப் ஆண்டனிக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க ரெட் கார்டு தூக்குனாங்க இல்லையா. அதனால் இவங்க அட்வைஸை நம்மலாம் கேட்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம என்னன்றதை இப்போ பார்க்கலாம் பாருங்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, விஜய் டிவியில் வந்து அதாவது நீங்கள் உள்ளே வரீங்க இல்லையா, இந்த வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அது தெரியாமல் தான் அவங்க போன இதுக்கு பிக் பாஸ் சீசன் 7க்கு உள்ளே வந்தாங்க இல்லையா. அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க, இதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. நீங்கள் வந்து உள்ளே வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் அந்த பிஆர்ஓவோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ செட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லி வைங்க. இந்த யூடியூபர்ஸ் போடுற விஷயத்துக்கெலாம் வந்து ஃபியூல் போடுற மாதிரி நீங்கள் இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நிறைய வந்து உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது. சம்பளத்துக்காக தான் நம்ம அங்கே போயிட்டு கண்டஸ்டண்ட்டை வந்து ஒர்க் பண்ணுறோன்ற மாதிரியே அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான சேலரியும் வாங்கிடுறோம். அந்த மறைக்கப்படுற உண்மைகளை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அதாவது இவங்க நல்லவங்களாம். ஸோ இவங்களெல்லாம் பயன்படுத்தி விஜய் டிவி தான் வந்து இவங்களை இப்படி தப்பு பண்ண வச்சுருக்கு, அதாவது ரெட் கார்டு தூக்க வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா உள்ளே நடக்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க. மாயா அவங்க பக்கம் தப்பே இல்லை. அப்படியே அதை தப்பு செஞ்சுருந்தாலும் அதுக்கு திரும்பவும் வெளியே வந்தோம். இந்த 1 இயர் கழிச்சோம், அதாவது இந்த அடுத்த சீசன் வந்தோம், திரும்பவும் அதையே அப்படியே ரிப்பீட் பண்ணுறது பயங்கர காமெடியாக தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ட்ராமா பண்ணுங்கள். எப்படிம்மா ட்ராமா பண்ணணும் மாயா? நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து பூர்ணிமா ஓடி வந்து மாயா அப்படி கூப்பிட்டதையும் ஒரு ஸ்லோ மோஷனில் அங்கேருந்து எகிரி குதித்து நீச்சல் அடித்து அந்த கிச்சன் கேபினெட் மேலே ஏறி வந்து கட்டி பிடிச்சி அது ஒரு பெரிய டாக்காக கொண்டு வந்தீங்களே. எல்லாருமே பேசுகிற மாதிரி, ஆஹா இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை. பூர்ணிமா அம்மா கூட வந்துட்டு இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்தது இல்லைம்மா, நீ அவளுக்கு இது பண்ணி இதை வந்து ஒரு பெரிய டாக்காக இருந்தது. அப்போ இது மாதிரி ட்ராமா பண்ணுங்கன்னு இப்போ வர்றவங்களுக்கு உன்னோட அட்வைஸை கொடுத்து எல்லாரையுமே வந்து தப்பு பண்ண வைக்காதம்மா. எல்லாரையும் வந்து அந்த உன்ன மாதிரி சீட் பண்ணுற விஷயத்துக்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் நீ தப்பான அட்வைஸ் நீ கொடுக்காத. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீ புத்திசாலியும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல குட் பர்சனாகவும் அதுக்குள்ளே இல்லை, வெளியில் நீங்கள் மேபி குட் பர்சனாக இருக்கலாம். அதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க குட்டு பேடு அப்படிலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுச்சலா அது என்ன, உங்களோட தப்பை வந்து ஐயோ கண்டுபிடிச்சி இவ்வளோ நாள் நம்ம இதுவாகிட்டுமே, இனிமேல் அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு நீங்கள் போடுறதெல்லாம் இன்னும் உங்களை வந்து தப்பாகவே ப்ரொஜெக்ட் ஆகுது. அதனால் வந்து ப்ரொமோ பார்த்துட்டு அந்த ரெட் கார்டு விஷயம் வேற இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னன்னா, நீங்கள் வந்து உமன்ஸுக்கெல்லாம் வந்து ரெட் கார்டெலாம் நீங்கள் தூக்குங்க தைரியமா. ஆனால் நீங்கள் தூக்குனீங்கன்னா ஏன் தூக்கணும்னு வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுறது கேட்கக்கூடாது. ஆமாம், ப்ரூஃப். அப்போ யார் கேட்பாங்க அந்த ப்ரூஃபை? ஹோஸ்ட் பண்ணுறது தான் கேட்கணும், சரியா? அவரு கேட்கக்கூடாது. அப்போ ஆடியன்ஸை நம்ம கேட்கணும், அது நம்ம கேட்கக்கூடாது. யூடியூபர்ஸ் கேட்கணும், அவங்களும் கேட்கக்கூடாது. 24/7 நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளும் கேட்கக்கூடாது. இது ப்ரூஃப் நமக்கு தெரியும். 24/7 பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் கேட்டோம். ஆனால் வந்து ப்ரூஃப் கேட்கக்கூடாது. என்னடா இது, என்ன கேம் ஆடுறமா நீ? அது வந்து 1 வீக் முன்னாடி வரைக்கும் பிரதீப் ஆண்டனியோட உட்காந்து நல்லா பேசி அண்ணா தங்க மைண்ட் கேம் விளையாடுறோம் அப்படின்னு அவன் சொல்ல, பிரதீப் ஆண்டனி சொன்னதை கேட்டு நீ அதுக்கு ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி அந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே 2 வீடாக இருந்ததை நீ வீட்டையே 2 ஆக்குற மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டோமா. பிக் பாஸ் சீசன் 7 வந்து மாயா பூர்ணிமா ஒரு வழி பண்ணிட்டீங்க. இதனால தான் அந்த உலக நாயகன் பேரே கெட்டு போச்சு. அதை தான் வந்து அது விஜய் டிவி ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாதனால ஒரு சிம்பாலிக்காக வந்து சின்ன பையனை வச்சு வேலை செஞ்சாங்க. அது ஒரு பாடம். தப்பானவங்களோட கை கோர்த்தா அவங்களும் தான் அசிங்கப்படணும். எப்பவுமே உண்மையாக இருக்கிறவங்களோட கை கோர்த்துருந்தா இன்னைக்கு உலக நாயகன் இன்னும் வந்து இன்னும் வந்து
ஜொலிச்சிருப்பார். ஏற்கனவே அவர் ஒரு ஸ்டார் தான் வச்சுக்கோங்க, நல்ல ரொம்ப பெரிய ஸ்டார் தான். இன்னும் அதிகமாக அது வந்து ஜொலிக்கிற தன்மையை பெற்றிருக்கோம். ஆனால் இவர் வந்து இந்த என்னது டூப்ளிகேட்டுக்கு போயிட்டு மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்றது இது மாயாவோட விஷயத்துக்கு கரெக்டு. மாயாவுக்கு போய் சப்போர்ட் பண்ண போயிட்டு வைரக்கல்லாக இருந்தவர் சாதாரண கூழாங்கல் மாதிரி ஆயிட்டாரு. அதனால தான் பிக் பாஸ்லேருந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அவர் பிஸி தான், அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவரோட டேலண்ட்டுக்கெல்லாம் நம்ம பேச தேவையில்லை தான். இருந்தாலும் அவர் இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவர் இப்போ இதுலேருந்து வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சா ஓகே. ஆனாலும் இப்போ நம்மளுக்கு இன்னொரு நல்ல ஹோஸ்ட் கிடச்சிருக்காங்க. இதனால தான் திரும்பவும் சும்மா அரைச்சமாவையே அரைக்காமல் இது மாதிரி இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோவில் கூட ரெட் கார்டை பற்றி ஒரு குட்டி பையன் சொல்லிட்டு ஓடுவான், உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க தெரியுமா, யாருக்கு எப்போ கொடுக்கணும், அது பயங்கரமான ஒரு ஷாட். அது பார்த்தீங்கன்னா அது யாருன்னா கமலஹாசன் சார் வந்து அதாவது ஆடியன்ஸையும் கேட்கல, உள்ள இருக்கிற ஆடியன்ஸையும் கேட்கல, பப்ளிக் ஒப்பீனியனும் கேட்கல, விஜய் டிவி சொல்றதையும் கேட்கல, மாயான்ற மாய வலையில விழுந்ததுனால அதுதான் அவ இப்ப சொல்றாங்களே ப்ரூஃப் கேட்க கூடாதுன்னு. அப்ப ப்ரூஃப் கேட்காம தான் அன்னைக்கு அனுப்புனாங்க. நம்மளுடைய ஒரே கேள்வி, மாயா அம்மா நீ இவ்வளவு நாள் எங்கம்மா போயிருந்த? பிக் பாஸ் சீசன் 7 விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாயா தலைமறைவு, உன்னை தேடிட்டு இருந்தோம்மா, எதனா இன்டர்வியூ கொடுப்பாங்களா, என் அக்கா வேற எங்கேயாவது போய் கொடுக்குறா? ஏற்கனவே பிக் பாஸ்ல வந்தவங்க ஒரு சீசன்ல வந்த தாமரை அவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஒரு மிரருக்கு பின்னாடியோ ஒரு கேமராமேன் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க, 24/7 அங்கே ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏற்கனவே உள்ள ஒரு பிரச்சனை ஆச்சு, அதை வெளியில் சொல்லலை அவங்க இருந்த பீரியடில். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த இன்டர்வியூ போயிட்டுருக்கு, பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு போடுங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, உடனே பிக் பாஸ் டீம் வந்து உள்ளே வந்துட்டாங்களாம். அப்படி இருக்கிறப்ப பிரதீப் ஆண்டனி அது மாதிரி தப்பாக நடந்திருந்தா கண்டிப்பாக டீம் உள்ளே வந்திருக்கும். டீமுக்கு எல்லாமே தெரியாமலாம் கிடையாது. இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுமா, 60 கேமரா 70 கேமரால 100 கேமராக்கு மேலே இருக்குது. 24/7 வந்து நம்மளுக்கே இப்போ விஜய் டிவியில் நம்ம உட்காந்து ஹாட்ஸ்டார் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதை வந்து அவங்க பார்க்குறாங்களா, அவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக வாட்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வைஸ் அவங்க நடக்கிறது போகிறது பாத்ரூம் டாய்லெட்டில் வேண்டி தான் இல்லை, மற்றபடி எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. பிக் பாஸ் சீசன் 7ல் எல்லாருமே ஷோலாம் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாரும் வெளியில் வந்துட்ட பிறகு பிரதீப் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு மாயா கிருஷ்ணனுக்கு. அதுக்கு அவங்களால பதில் ட்வீட் போட முடியல. அதுக்குள்ளே அவங்க நிறைய அந்த அவங்களோட பிஆர்ஓக்கெலாம் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஆன்லைன் மீட்டிங்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் ட்வீட் பண்ண வக்கில்ல. இப்போ வந்து ப்ரமோவை பார்த்ததையும் இவங்க வந்து ட்வீட் போடுறாங்க. யாருமா உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சது? மாயாவுக்கு உலகமே அட்வைஸ் சொல்லுச்சு, அதை கேட்டே ஒழுங்காகலை. வெளியில் வந்த கண்டஸ்டன்ட்லாம் திரும்ப உள்ளே போனாங்க, அவங்கெல்லாம் சொன்ன அட்வைஸையும் கேட்கல. கமல் சார் மூலமாக நிறைய பேர் பேசுனாங்க, அவரும் கொஞ்சம் மேலோட்டமாக அவர் நேமை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை விட்டார். அந்த அட்வைஸையும் கேட்டுக்காம கமல் சார் மானத்தையும் வாங்கியாச்சு. இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. மாயா வந்து எப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. இப்போ கூட அவங்க மேலே தப்பு தான், ஃபுல் தப்பு இருக்குது, ஆனால் தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. மாயா நினைக்கிறது தப்பு கிடையாது, அவங்களோட அறிவுக்கு 3 காலாக இருக்கட்டும் முயலுக்கு. ஆனால் எல்லாரும் அந்த 3 கால்னு சொல்லணுன்றது தானே தப்பு. அதுதான் தப்பு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க மாயா. ஆமாம், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை பற்றிலாம் யாரும் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கமல் சாரி தான் சொல்கிறார், 4 வயசு பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஷோவை பார்க்குறாங்கம்மா, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அப்போ நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தையெல்லாம் பார்க்குறாங்க பிள்ளைங்க, அதை கற்றுக்குவாங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸஸ் அதனோட ஸ்டைலையும் பார்க்க தானே செய்வாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் ட்ரெஸ் அவங்க பர்சனலாக அவங்களோட இதில் எப்படி வேணாலும் ஒரு பப்ளிக் ஷோ ரியாலிட்டி ஷோன்னு சொல்றியா மாயாமா? அப்போ நீ இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க எப்படி இருக்கணும்? ட்ரெஸ் கோட் முக்கியம் இல்ல, அந்த இது பப்ளிக் ஷோ இல்ல, கேரக்டர் நம்மளோட கேரக்டரையும் பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த மாயா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து உடனே வந்து இது மாதிரி ட்ரெஸ் போடுறவங்கலாம் கேரக்டர்லெஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்படி தானே நினைப்பாங்களே. உண்மை அதுதானே. இடம் பொருள் ஏவல் எதுக்கு சொல்கிறோமா, அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணுமா. ஒரு பப்ளிக் ஷோ எல்லாம் பார்ப்போம், 4 வயசு குழந்தைலேருந்து எல்லாம் பார்க்குறாங்கன்னு கமல் சார் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போடுங்க. உங்களை ட்ரெஸ்ஸு போட வேணான்னு யாரும் சொல்லியா, எது வேணால் போட்டுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எது வேணால் மாட்டிக்கங்க. ஆனால் ஒரு ஷோவில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அது இது அநாகரிகமாக எங்களுக்கு பட்டுது, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் இதுவும் சொல்கிறாங்க அவங்க நிறைய வந்து உள்ளே வந்து நட்பை வளர்த்துக்குங்க அப்படின்றாங்க. வெறும் பூர்ணிமா கிட்ட மட்டும் நட்பை வளர்த்துக்கிட்டு நீ மற்ற ஃபேக்காக எல்லாரும் மற்றவங்கள எல்லாம் நட்பை வளர்க்குற மாதிரி ஒவ்வொரு ஆடாக வெளியில் தள்ளிட்டு இருந்த மாயா வந்து நட்பை பற்றி சொல்கிறாங்க. நட்புனா என்ன, எப்படி இருக்கணுன்றது அது பிரதீப் கிட்ட தாம்மா நீ கேட்கணும். பிரதீப் ஒரே ஒரு ட்வீட் போட்டு கேளு வேணா, நட்புனா என்ன, நட்புக்காக என்ன பண்ணணும்னு. அவர் ரியல் லைஃப்லேயும் நட்புக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ளே வந்தும் அவர் என்ன பண்ணார் நட்புக்காக. உன்னை 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 கெட்டவ நீ வந்து ஃபேக் அலிகேஷன் கொடுக்குறன்றதை அவரால் நிரூபிச்சிருக்க முடியும். கமல் சாரை எதிர்த்து பேசி அவர் வாதாடி இருக்க முடியும். வெளியில் வந்து அவர் பேசியிருக்க முடியும். பட் அவர் பேசலை, எதுவுமே செய்யலை. அதுதான் நட்பு. ஒரு தடவை அவர் நட்பாக ஏற்றுக்கிட்டா விட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு சரி அவ்வளோதான் உங்களோட இது. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த நட்பை வந்து அசிங்கப்படுத்திக்கல. நீ வந்து நட்பை பற்றி பேசவே கூடாது. இல்லை இது ஒன்று. அதே மாதிரி பெண்கள் உமன்ஸ் கார்டு இது தூக்கணும், ரெட் கார்டு தூக்கணும், ஆண்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுத மாயாமா. அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்களாம் லேடிஸ் தானே. அப்போ வந்து அர்ச்சனா யாரு? அர்ச்சனா எப்படி சொல்லுங்க, ஓனாய் கூட்ட மாதிரி ரவுண்டு கட்டி ஒரு சிங்கத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சுங்க. அந்த 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 அர்ச்சனாவுடைய நிலைமை என்ன மாதிரி இருந்தது? அப்படியே எதனா பண்ணிக்கணுமா, விட்டு வெளியே போயிடணும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேலை காமிச்சது. அதே வந்து மாயா அப்போ தெரியலையா பெண்களுக்கு இவங்கெல்லாம் ரெட் கார்டு தூக்குனப்போ கூட அவ சொன்னால ரெட் கார்டு தூக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் தப்பே பண்ணலைன்னு தானே அங்கே இருந்தது. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இவ்வளோ இருந்தும் அவரை வெளியில் அனுப்புனதுக்கு உன்னோட காரண கர்த்தா யாருன்னா மாயாவும் கமல் சாரும் தானே அந்த இடத்துல. அது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிஆரை பற்றிலாம் பேசி வெளியே டீம் நீதாமா பிஆர் டீமே செட் பண்ணிட்டு வந்த. இது என்ன லாஸ்ட் மூமெண்ட்டில் ஃபேனை போட்டிங்களா, ஹாலில் ஏசி போட்டிங்களா, இல்லை பெட்ரூமில் ஏசியை போட்டிங்களா? நீமா அப்போது 1.5 டன் 2 டன்னா எங்களுக்கு என்னம்மா அப்படின்னா எத்தனை பிஆர் செட் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாம் வெளியே தான் நாங்கள் 24/7 பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. அதனால் எங்களுக்கு தெரியும் யார் எப்படி என்னென்னு. இன்டர்நெட்டில் வந்து நிறைய ரூமர்ஸை பரப்புகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரூமர்ஸ்லாம் கிடையாதுமா, என்ன பார்க்குறோமோ அதை பற்றி தான் வியூவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட சொல்கிறதுல வேணால் வேறுபாடு இருக்கலாம், பட் அங்கே என்ன பார்க்குறாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் நீங்கள் கேட்காம போயிட்டீங்களே, இந்த அம்மாவுக்கு ட்விட்டரில் அப்படி இப்படி மாயா ஸ்குவாடு அந்த ஸ்குவாடுன்னாங்களே, லாஸ்ட்டில் பார்த்தா யாருமே காணோம். ஆமாம், நாங்களும் இன்னும் இப்போ அதெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேது. ஸோ இப்படி தான் வந்து மாயாவுடைய உண்மை முகம் என்னன்னா, அதான் சொன்ன பிறகு தானே வந்து வலையில் மாட்டிக்கிற கதை மாயா கதை. அடுத்தது நம்ம விசித்ரா மேடம், அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி சார் வந்து பண்ணுறது நல்லா தான் இருக்கும், அவர் வந்து நல்லா தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கமல் சார் அவங்க வந்து இப்படியும் எப்படி அங்கே உள்ளே இருந்தாங்களோ அதே தான் பண்ணுறாங்க. இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க. ஒரு ஒழுங்காக ஒரு கரெக்டான இதுவை பேசலை. அதாவது இவங்க நல்லவங்க ஆனாலும் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் வழவழா கெட்டவங்க ஆனால் கொஞ்சம் நல்லவங்க அப்படிதான். அது வந்து விசித்ரா அவங்கள பற்றி நம்ம பேசணும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களால தலைமுறை வந்தாங்க. இன்டர்வியூ வந்து உள்ளே இருந்து வெளியே வரும்போது பிக் பாஸ் சீசன் விட்டு எல்லாம் வெளியே வரும்போது எதை பற்றியும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளாம் தேடி நம்ம நிறைய வந்து இது பார்த்துருப்பாங்க. இன்ன வரைக்குமே அவங்க வந்து மாயாக்கு சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு அர்ச்சனாவோட விக்ட்ரியை வந்து அவங்க தப்புன்னு தான் சொல்லிட்டு திரியிறாங்க. அது அவங்கள திருத்த முடியாது, ஏற்கனவே அவங்களே திருத்த முடியாது. அவங்களும் பிஆர் டீம் வச்சு வேலை பார்த்த ஆளு தானே. இவங்க வந்து ஒரு மறைமுக பிஆராக தான் இருக்கிறாங்கன்னு இப்போ கூட சொல்லிக்கலாம். வேணா மாயாக்கு வேணாம், இந்த இவங்க வேணால் மாயாக்கு பிஆர் மாதிரி இப்போ பேசுகிறாங்க. ஆனால் இப்போவும் என்ன சொல்கிறாங்க இந்த இன்டர்வியூவில், அர்ச்சனா வந்து பிஆரை வச்சு தான் செட் பண்ணி வின் பண்ணா அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா வயசுக்கு ஏற்ற மாதிரியும் பேசலை, உள்ளே இருந்து அந்த என்ன சொல்கிறது அது அந்த ஒரு இதுக்குள்ளே இருந்தாங்கல்ல, அது பார்த்துருப்பாங்கல்ல, பெண்களோட கஷ்டத்தை பார்த்துருப்பாங்கல்ல. சும்மாட்டி இப்படி சாச்சிக்கிட்டு அர்ச்சனாவை வந்து சரிம்மா கவலைப்படாதம்மா, அதெல்லாம் ஒரு நடிப்பு. இவங்க ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மாயா குரூப் தான். ஆனால் மாயா இவங்களையும் போட்டு தட்டுறதுக்கு தான் பார்த்து வெளியில் அனுப்புனா. அதே தான் இவங்க எல்லாமே ஃபேக்கான கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து அட்வைஸ்ன்ற பேரில் இவங்கெல்லாம் வர இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு நிறைய வைரல் ஆக்குறாங்க. அது தேவையே இல்லை. இவங்களோட இதுவெல்லாம் இவங்க ஒழுங்காக விளையாடாதவங்களோட இன்டர்வியூஸ் எதுக்கு நம்ம கேட்கணும்?
அது இதில் இன்னொரு ஒன்று என்ன சொல்கிறாங்க, அதான் அவங்க இப்படியும் அப்படியும், அதாவது ஒரு நல்ல ஒரு பழமொழி வயசானவங்களாம் சொல்லுவாங்க, உப்பு மிஞ்சினா தண்ணி, தண்ணி மிஞ்சினா உப்பு அப்படின்வாங்க. அது மாதிரி தான் பேசுகிறாங்க இவங்க. என்ன சொல்கிறாங்க கமல் சாரை பற்றி, கமல் சார் நான் வெளியில் வந்து பார்த்தேன், கமல் சாரும் வந்து பார்ஷியலாக தான் நடந்துட்டு இருந்தார் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இன்டர்வியூ போக போக என்ன பண்ணுறாங்க, கமல் சார் கரெக்டாக தான் சொன்னார், அதாவது அர்ச்சனா மேலே தான் தப்புன்ற மாதிரி. அதனால் இந்த அம்மா கிட்ட எதுக்கு இன்டர்வியூ பற்றி, பிக் பாஸை பற்றி இவங்கெல்லாம் எதுக்கு, ஏற்கனவே வெளியில் போய் பிக் பாஸை ஏற்கனவே இவங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் பிக் பாஸை பற்றி தெரியவே தெரியாதுன்னு உள்ளே வந்து சொன்னவங்க. இப்படி ஒரு கள்ளத்தனமாக பேசுகிற இவங்ககிட்டலாம் போயிட்டு பிக் பாஸை பற்றி பேசணுன்னு அவசியமே இல்லை. பிக் பாஸ் பேசுகிற ரிவ்யூ பண்ணணுமா, அதை பற்றி அங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதா, ஆமாம் தெரிஞ்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன், எதாவது சொல்லணும். இவங்க பேசுறதெல்லாம் போய் இல்லை, உண்மை அதுதான். இதில் வேற பாஸ் லேடி இவங்க வந்து ரிவ்யூ வந்து பண்ணது பாஸ் லேடின்ற பேரில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ பண்ணியே எல்லாம் பார்த்தோம், உள்ள வந்து எனக்கு பிக் பாஸை பற்றி தெரியவே தெரியாதுன்னு, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி தான் இருந்தது அந்த மாதிரி பேசுனதுலாம். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து இந்த 2 விஷயங்கள் தான் சுவாரஸ்யமாக போயிருக்கு. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று இதை சொல்ல மறந்துட்டீங்களா, இவ்வளோ சொல்லிட்டு மாயா அன்புடன் மாயான்னு போட்டது. அம்மா அன்புடன் மாயா சொல்லாதம்மா, வம்புடன் மாயா வேணா வச்சுக்கலாம். வம்புடன் மாயா தான். ஓகே, ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.